வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா வாழை மரமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம இன்றைக்கி செம்மொழி பூங்கா தான் வந்திருக்கோம். செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 200 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு 100 ருபீஸ். 4th சென்னை மலர் கண்காட்சி 2025. அந்த 2025 ஒரு ஃப்ளவரில் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஃப்ளவர் ஷோ அப்படின்றதையும் ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 2லேருந்து ஜான்வரி 19th வரைக்கும் இது ஓப்பனில் இருக்குது. எப்போ வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM ஈவினிங் 7 PM வரைக்கும் இருக்குது. எல்லா ஃப்ளவருக்கு முன்னாடியே ஒரு QR கோட் வச்சுருக்காங்க. அதில் ஸ்கேன் பண்ணோன்னா அது என்ன பூ, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த QR கோட்லேயே இருக்குது. அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நாலேஜபிளாக இருக்கணுன்றக்காக அந்த மாதிரி ஒரு QR கோடும். இந்த ஃப்ளவர் வந்து சாமந்தி. இப்போ சாமந்தி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா கிளாக்லேயே அழகாக வந்து ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ரோவாக வந்து படத்துலலாம் வர்ற மாதிரி செப்பரேட் ரோவாக வந்துட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது. உட்காந்து பார்க்குறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரோ மட்டும் கிடையாது, நம்ம மேலே ஆர்ச் மாதிரியும் வந்து பாக்ஸ் ஆர்ச்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு நடந்து போகும்போது ஒரு மாதிரி ஹீரோயினி ஃபீல்ஸாக இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமராவுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மொபைலில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆர்ச்லையுமே வந்து ஒரு ஃப்ளவர்ஸாக இருக்குது. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்துட்டு தொட்டியை வச்சே நம்மளுக்கு அழகாக டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. சைட்ஸில் 2 சைட்லேயுமே சூப்பராக இருக்குது. அந்த ஆர்ச்சிலேயே நம்ம என்ஜாய் பண்ணலாம். தென் ஆர்ச்சுக்கு சைட்லேயுமே வந்து லைனாக வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப சூப்பராக தெரிஞ்சது. ஸோ கிட்ட போகலான்னு ஆர்வமாக நாங்கள் போனோம். அதுக்கு முன்னாடியே ஒரு போட் இருந்தது. எல்லோ, ரெட், பர்பிள், ஒயிட் சூப்பரான ஒரு போட்டு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் இருக்குது. 3 டால் ஆக்சுவலி. அந்த டாலோட ஃப்ராக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் செடியும் அந்த ஃப்ளவர்ஸும் வந்து இருக்கா மாதிரி அந்த டாலோட ஃப்ராக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்தது. நானும் டால் மாதிரி வந்து பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒன்று ஒரு டான்ஸ் போஸிங்கில் வந்து நின்றுட்டு இருந்தது. எங்களுக்காக டான்ஸ் ஆகிற அந்த டாலுக்கு கை தட்டிட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சு. உள்ளே போகணுன்னே தான் பெரிய 2 வாத்து வந்து சூப்பராக அந்த எல்லோ கலரில் நிற்கிற மாதிரி அந்த வாத்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்க மாதிரி வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்தது. அந்த பெரிய வாத்து 2 சைடு. அதுக்கு நான் சென்ட்ரலில் தான் வந்து நம்ம போனால் தான் வந்துட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற மிச்சத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த சைடில் இருக்க வாத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த எல்லோ ஃப்ளவர்ஸையும் கீழே வந்து அந்த பிங்க் ஃப்ளவர்ஸையும் மர்ச் பண்ணி போட்டிருக்காங்க. என்னோட ஃபேவரட்டான காரு இதெல்லாம் அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரங்க யூஸ் பண்ண இந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்க கார், அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. சரியாக இருந்தது. என்னோட ஒன் ஆஃப் ஃபேவரட்னே இது சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக இந்த காரும் ரொம்ப பிடிச்சிருந்து. அது மேலே இருக்க அந்த ஃப்ளவர்ஸும் இருக்கும்போது வந்து செம்மையாக இருந்தது. இது வந்து ஐஸ்கிரீமாக மைக்கான்னு தெரியாமலே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். கீழே ஒன்று அப்படியே வழிகிற மாதிரி, மேலே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது ஐஸ்கிரீமாக மைக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ட்ரெயின், எவ்வளோ பெரிய ட்ரெயின் பார்த்தீங்களா? இந்த ட்ரெயின் ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அதோட ஒருத்தர் வந்து டாட்டா காட்டுற மாதிரியும் ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. இது ஃப்ளவர் ட்ரெயின் வந்து செம்மையாக இருந்தது. அப்படியே இந்த சைடு போனோன்னா மயில் இருக்குங்க. மயில் மண்டை மட்டும் வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதோட பாடி, அதோட ஃபெதர் எல்லாமே வந்து ரோசஸ்லேயும் அந்த பிங்க் வித் பர்பிள் ஃப்ளவர்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. இந்த சைடில் கீழே வந்து சின்னதாக அந்த தொட்டி வச்சே வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி தொட்டிலே வந்துட்டு நடக்கிற வே ஃபுல்லுமே வந்துட்டு நிறையா தொட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 30 lakhs தொட்டி வச்சு இந்த டிசைனை எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஆமை பாருங்களேன். இந்த விஜய் படத்தில் நான் ஒரு பெரிய ஆமை பார்த்தேன். அந்த ஆமை மாதிரி இருக்குது. இந்த ஆமை பெருசாக அதோட ஓடு கூட வந்து அழகாக வந்துட்டு மேலே ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்தது. நிறைய வந்து பிங்க் வித் பர்பிள், ஒயிட் அந்த மாதிரி காமன் ஃப்ளவர்ஸ் அண்ட் காமன் கலர்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த யானை மேலே, கார் மேலே அதெல்லாம் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சென்னையிலே வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த யானைக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் நின்று தெரியுமா? அதுக்கப்புறம் நம்ம செம்மொழி பூங்காவில் இருக்க இந்த கழுகு, அப்புறம் ஆந்தை, இந்த மாதிரி உட்காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது க்யூட்டாக இருந்ததுன்னு அதில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சூப்பராக வந்து இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணி அதில் வச்சுருக்காங்க. அதுவே வந்து வேறு லெவல். ஏன்னா அது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி வந்து உள்ளே ஓப்பன் இருக்குது. சைடில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சைடில் வந்து இந்த மாதிரி கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு நடக்கிற ஸ்டேஜில். அண்ட் தென் பார்க் இருக்குது தெரியுமா? அந்த பார்க்குக்கு சென்டர்லேயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த குழந்தைங்க விளையாடுற அந்த தொங்கி விளையாடுவாங்கள்ல, ஸோ அதுலேயே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரீ சுற்றி நடக்கிற இடத்துல
இடத்துலையுமே வந்து ஃபுல்லுமே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு 3 to 4 ஹவர்ஸ் வந்து போதும் ஆக்சுவலி இதை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னாலே. ஏன்னா நீங்கள் கூட்டமாக இருக்க டைம் போனீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி காலியாக இருக்க டைம் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸே போதும் தான் நினைக்கிறேன். அதே தென் crocodile செம்மையாக இருந்தது. crocodile பல்லு மட்டும் ஆர்டிஃபிஷியல், இந்த பல்லு கை கால் எல்லாம் மட்டும். இந்த யானையும் ஆர்டிஃபிஷியல் யானை தான், சும்மா குட்டி பசங்களுக்காக வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வச்சது, இந்த முதல்ல மேலே ஃப்ளவர்ஸ் வச்சது வந்து நல்லா இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரிஜினலாக வாத்து, நிறைய வாத்துக்குட்டி வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, பார்க்கில் வச்சுருப்பாங்க. எப்பயுமே இது இருக்கும், இப்போன்னு மட்டும் கிடையாது. இந்த பார்க்கில் இது வந்து எப்பயுமே இருக்கும். அதில் வந்து இந்த வாத்து வந்து எப்பயுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நடந்து போகிற வேலையும் வந்து தண்ணி இருக்கா மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதில் தண்ணி இல்லை அந்த வாத்து போகிறதுக்கு. அப்புறம் இந்த மயிலில் வந்துட்டு நாங்கள் சைட் வியூவில் எடுத்தோம், அதோட ஃபேஸ் தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபுல் வியூ அந்த மயிலோடது, நல்லா செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்லேயே வந்து ஹார்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அது செம்ம க்யூட்டாக இருந்தது. இது வந்து அந்த பார்க்குள்ளே போகிற ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போகிற வேக்கில் வந்துட்டு ஹார்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, அது செம்மையாக இருந்தது. சென்டரில் நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே இந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டத்தில் எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஏன்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு வரைக்கும் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கூட்டத்தில் வந்து இடிச்சு பிடிச்சி தான் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும். ஸோ காலியாக இருக்க டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். கூட்டமாக இருக்க டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அப்படின்ற மாதிரி இடம். அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவங்க அம்மாவை வந்து மேடம் தனியாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. பட் ப்ரைஸ் தான் வந்து 200 வந்து அதிகமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேக்ஸிமம் ஒரு 100 ருபீஸ் போட்டிருக்கலாம் இதுக்கு. 200 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஃபைனலாக எக்ஸிட்டில் இருந்த இந்த ஹார்ட்டாக போட்டிருக்க இடம் வந்து என்னோட இன்னொரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஏன்னா நடந்து போகிற எல்லா வழியிலுமே வந்து அந்த ஹார்ட்டாக இருக்கிறது அது செம்மையாக இருந்தது. நீங்களும் இந்த லீவுக்குள்ளே வந்து செம்மொழி பூங்கா விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.